ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல வந்து எக்ஸல் சார்ட்ஸை வந்து எப்படி நம்ம வேர்ட் டாக்குமெண்டோட லிங்க் பண்றது, அதே மாதிரி வந்து பவர் பாயிண்டோட எப்படி லிங்க் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். லிங்க் பண்றதுன்னா எப்படின்னா, நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸல்ல நான் ஏதாவது டேட்டாஸ் வந்து இங்க அப்டேட் பண்றேன் அப்படின்னா இந்த சார்ட்ஸ்லயும் அப்டேட் ஆகணும். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல இங்க சேம் சார்ட் தான் இருக்கு, இங்கேயும் நமக்கு அப்டேட் ஆகணும். அதே மாதிரி பவர் பாயிண்ட்டும் நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா, இந்த பவர் பாயிண்ட்லயும் அப்டேட் ஆகணும். ஸோ இப்போ அதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா டைனமிக் சார்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். நம்ம இன்புட் இங்க கொடுக்க கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்க சார்ட்ஸ்ல வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இந்த அப்டேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் நடக்கும்னா எக்ஸல்லையும் நடக்கும், வேர்ட் டாக்குமெண்ட்லயும் நடக்கும், அண்ட் பவர் பாயிண்ட்லயும் நடக்கும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க சம் நேம்ஸ் வந்து ஆட் பண்றேன். ஓகேங்களா, இங்க வந்து நான் சௌமியான்னு ஆட் பண்றேன். ஓகேங்களா, சௌமியா அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சௌமியான்ற நேம் இங்க வந்து இந்த காலம் சார்ட்ல ஆட் ஆயிடுச்சு. இப்போ அவங்களோட டார்கெட் வந்து 25,000 கொடுக்குறேன். அவங்க அச்சீவ் பண்ணது வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்க, 25,000 கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ பாத்தீங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து இங்க அப்டேட் ஆகுது. சைமல்டேனியஸா வேர்ட் டாக்குமெண்ட்ல போய் பாத்தீங்கன்னாலும் இங்க பாத்தீங்கன்னா சௌமியான்ற நேம் வந்து ஆட் ஆயிருக்கும் இங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பவர் பாயிண்ட்ல போய் பாத்தீங்கன்னாலும் இங்க ஆட் ஆயிருக்கும். இந்த மாதிரி நமக்கு வந்து டைனமிக்கா வந்து இந்த 3 ஃபைல்ஸ்லயும் வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ டைனமிக்கா நம்ம இங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து இந்த டைனமிக்கா நம்ம வச்சிருக்கிற அந்த ஷார்ட்டை வந்து நான் இப்போ கிளியர் கொடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை நான் கிளியர் கொடுக்குறேன் அப்படின்னாக்க இப்போ வந்து நம்மகிட்ட நார்மலா இருக்கு. இப்போ எந்த இன்புட் நீங்க இங்க கொடுத்தாலும் இங்க நமக்கு அப்டேஷன் நடக்காது. ஓகேங்களா, இப்போ நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன், நம்ம கிட்ட இருக்கிற அந்த வேர்டுல இருக்கிற சார்ட்ஸ் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி வேர்டுல இருக்கிறத டெலீட் பண்ணிட்டேன். ஃபைலை சேவ் பண்ணிட்டுங்க. அகைன் பிபிடி பவர் பாயிண்ட்ல இருக்கிறதையும் நான் வந்து என்ன பண்றேன், டெலீட் பண்றேன். ஓகேங்களா, டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ நார்மலா நம்ம கிட்ட இந்த டேபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, இதை நான் வந்து என்ன பண்ண போறேன், ஒரு டேபிள்குள்ள கொடுக்க போறேன். அப்பதான் வந்து எனக்கு டைனமிக்கா வந்து சார்ட்ஸ் வந்து நம்ம இன்புட் கொடுக்க கொடுக்க அப்டேட் ஆகும். ஓகேங்களா, ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்க, இன்சர்ட் போங்க, டேபிள்னு கிளிக் பண்ணுங்க, இங்க ரேஞ்ச் கேட்கும். ஆல்ரெடி செலக்ட் ஆயிடுச்சு, ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்போ நமக்கு டேபிள்குள்ள வந்துருச்சு. இப்போ நீங்க என்ன இன்புட் இங்க டைப் பண்ணாலும் உங்களுக்கு அங்க அந்த நேம் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா, இங்க ரகுராம்னு வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த நேம் நம்ம இன்புட் கொடுக்கறது முன்னாடி இந்த சார்ட்ஸை வந்து நம்ம காப்பி பண்ணி ஜஸ்ட் இந்த பிபிடில நீங்க பேஸ்ட் பண்ணா போதும் பவர் பாயிண்ட்ல. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க, உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்லயும் போயிட்டு நான் சேம் இந்த காலம் சார்ட் வந்து பேஸ்ட் பண்றேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு பேஸ்ட் ஆயிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸல்ல வந்து இப்போ நான் ஏதாவது இன்புட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து சரவணன் சம் நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா, சரவணன் கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு அவரோட நேம் இங்க ஆட் ஆகுது. எக்ஸல்ல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த சார்ட்ல அவரோட டார்கெட் வந்து 25,000. அவர் அச்சீவ் பண்ணது பாத்தீங்கன்னா டார்கெட்டோட எக்ஸீடா போயிருக்காரு. ஓகேங்களா, 35,000 நம்ம போடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு அவரோட இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் ஆயிருக்கு. இதே இன்ஃபர்மேஷன் நீங்க வேர்டுல போய் பாத்தீங்கன்னாலும் அவரோட இன்ஃபர்மேஷன் இங்க அப்டேட் ஆயிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், சரவணன்ற இன்ஃபர்மேஷன் வந்து வேர்டுலயும் வந்திருக்கு. அதே மாதிரி பவர் பாயிண்ட்ல நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, பவர் பாயிண்ட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராஃப் வந்து இங்க அப்கிரேட் ஆயிருக்கும். சரவணன்ற நேம் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இப்ப இதே மாதிரி நம்ம வந்து எத்தனை சார்ட் வேணாலும் நம்ம இங்க இருந்து அங்க லிங்க் பண்ணிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து குவார்டர் வைஸா இது வந்து இன்சர்ட்ல போயிட்டு டேபிள்ல கொடுத்துருங்க, டைனமிக்கா அப்டேட் ஆகுற மாதிரி கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், இந்த பை சார்ட்டை காப்பி பண்ணி வேர்டுல நான் பேஸ்ட் பண்றேன். ஓகேங்களா, வேர்டுல பேஸ்ட் பண்ணிட்டேன். சைமல்டேனியஸ்லி வந்து நான் வந்து என்ன பண்றேன், பவர் பாயிண்ட்லயும் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, பவர் பாயிண்ட்ல பேஸ்ட் பண்ணுங்க. இங்க வந்து நீங்க வந்து சார்ட் நேம் மாத்தீங்க, சார்ட். ஓகேங்களா, இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க விசிபிலிட்டி இருக்கிற மாதிரி. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு எக்ஸல் போலாம். இங்க போயிட்டு நீங்க இப்ப ஜஸ்ட்
Q1 Q2ல வந்து எவ்வளவு சேல் ஆயிருக்குன்னு இருக்கு. இப்போ Q3 நீங்க ஆட் பண்ணுங்க. Q3ன்னு ஒன்று ஆட் பண்றேன். எனக்கு இங்க அந்த இது வந்து எக்ஸல்ல அப்டேட் ஆகுது. லெஜெண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இங்க வந்து ஒரு 60,000 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 60,000 எனக்கு பாத்தீங்கன்னா இந்த 60,000 இங்க வந்து இந்த சேல்ஸ் டீடைல்ல அப்கிரேட் ஆயிருக்கு இந்த பை சார்ட்ல. அதே மாதிரி நீங்க இங்க போய் பாத்தீங்கன்னா வேர்ட்ல பாத்தீங்கன்னாலும் 51% வந்து Q3 ஆட் ஆயிருக்கு. பவர் பாயிண்ட்ல போய் பாத்தீங்கன்னாலும் 51% வந்து உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். நம்ம எக்ஸல்ல என்னென்னலாம் அப்டேட் பண்றோமோ அது ஆட்டோமேட்டிக்கா அங்கேயும் அப்கிரேட் ஆகும். இப்போ Q4ல வந்து நான் சம்திங் ஏதாவது டேட்டா கொடுக்குறேன். ஒரு 75,000 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் எனக்கு இங்க வந்து ஆட் ஆயிரும். 75,000 கொடுத்தோடனே 39% இங்க எக்ஸல் அப்டேட் ஆயிருக்கு. சைமில்டேனியஸ்லி வந்து எனக்கு வேர்ட் டாக்குமெண்ட்லயும் எனக்கு இன்ஃபர்மேஷன் அப்கிரேட் ஆகுது. அதே மாதிரி எனக்கு பிபிடிலயும் வந்து இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆகுது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க ஜஸ்ட் எக்ஸல்ல வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த சார்ட்டை வந்து காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்க வந்து இங்க எக்ஸல்ல என்னென்னலாம் நீங்க அப்கிரேட் பண்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த வேர்ட்லயும் வந்து அப்கிரேட் ஆகும், பிபிடிலயும் அப்கிரேட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி பிபிடி பிரசன்டேஷனுக்கு இந்த மாதிரி சைமல்டேனியஸா அப்டேட் ஆகும்னு நினைச்சாலும் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்க எக்ஸல்ல அப்டேட் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பிபிடில வந்து அப்டேட் ஆகும், வேர்ட் டாக்குமெண்ட்ல அப்டேட் ஆகும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல ஒரு நல்ல லாஜிக்கலோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.